ஒரு நாள் கூட நம்மளுக்கு நீங்க ஒரு வினாடி கூட தாமதிக்க கூடாது. ஏன்னா கால்ஃபர் வரப்போகுது. இவ்வளவு நாள் வந்து கால்ஃபர் எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்களா? இப்ப கால்ஃபர் வரப்போகுது, கண்ணுக்கு தெரியுது. நமக்கு வந்து இலக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இறப்ப நம்ம எப்படி ஓடணும்? வெறித்தனமா ஓடிட்டு இருப்பான். ஒருத்தனையும் நம்ம பீட் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க. எல்லாரும் இப்ப நமக்கு தெரிஞ்சதுக்கு எத்தனை பேர்? 6-7 பேர் தான் அங்க இருக்கும். கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேர் படிச்சுட்டு இருப்பான். தஞ்சாவூர்ல மட்டும் எத்தனையோ கோச்சிங் சென்டர் இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் படிச்சுட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை போஸ்டிங் வரும் நினைக்கிறீங்க? 5000 போஸ்டிங்ல இருந்து 10,000 போஸ்டிங் தான் வரும். அதனால பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் எழுதுற சென்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேர் எழுதுவாங்க சென்டர்ல. அந்த 5000 போஸ்ட் வச்சாலும் எத்தனை பேர் எழுதுவாங்க அப்படின்னா ஒரு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான். அப்போ ஒரு சென்டருக்கு ஒரு ஆள் எடுக்கிறது பெருசு. 2000 பேர் ஒரு சென்டர்னா இப்ப சிவசமய ஸ்கூல்ல ஒரு சென்டர், அது 2000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டர் ஃபுல்லா எழுதுனா அதுல ஒரு ஆள் தான் பாஸ் பண்ண முடியும். அப்ப 2000 பேர்த்த நம்ம வீழ்த்தணும் ஒரு போஸ்டிங்க்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2000 பேர்த்த வீழ்த்தணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? 200 கொஸ்டின் தான் எல்லாத்துக்கும். கண்டிப்பா நல்லா சொல்றேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? நம்மள டைப்ரைட்டிங் இருக்கு, போத் ஹையர் இருக்கு, எதுவுமே ஒண்ணும் உதவாது. என்ன காரணம் அப்படின்னா படிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சு போச்சு. அதனால என்ன பண்ணணும்? 100 நாள் தான் கரெக்டா. ஒவ்வொரு நாளும் நீங்க காலண்டர்ல இருந்து பாக்குறப்ப பாக்கி 98வது நாள் 99வது நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு போர்ஷன் படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு படிங்க.